மகாபாரத போரில் கோணார்கள் மலையில் வாழ்ந்த குறவர்களுடன் கூட்டணி சேர்ந்ததை ஒரு குழுவுக்குறியாக பதிய வேண்டும். அதற்கு சமஸ்கிருத மகாபாரதத்தை எழுதிய யூத பிராமணர்களுக்கு கிடைத்த உத்திதான் கர்ணனை ஆற்றில் விட்டு விடுவது. இந்த உத்தி இந்தியர்கள் அறியாத உத்தி. இந்த யுக்தி எகிப்தின் மோசஸ் கதையிலிருந்து திருடப்பட்ட யுக்தி. மோசஸும் ஆற்றில் ஒரு பேழையில் வைத்து அனுப்பப்பட்டு ஆற்றில் குளிக்கச் சென்ற எகிப்து ராணியால் கண்டெடுக்கப்பட்டு வளர்க்கப்படுவான். சமஸ்கிருத மகாபாரதத்தை எழுதிய காலம் 5ஆம் நூற்றாண்டு. அப்படி என்றால் 5ஆம் நூற்றாண்டிலேயே மோசஸ் கதை இந்திய பிராமணருக்கு தெரிந்திருக்கிறது. தென்னிந்திய பிராமணர்கள் இஸ்ரேலிலிருந்து வந்த யூதர்களாதலால் அவர்களுக்கு அவர்களின் முன்னோர்களின் கதை தெரிந்திருந்ததில் வியப்பில்லை. தென்னிந்திய பிராமணர் இஸ்ரேலிய யூத வம்சாவளியினர் என்பதற்கு மகாபாரதமே ஒரு சான்றாகிறது. காடுகளை கொளுத்திய அர்ச்சுனனை கோணார்களுக்கு பிடிக்கவில்லை. அர்ச்சுனன் உருவாக்கிய காட்டுத்தீயில்தான் கோணார்களின் தலைவனான தக்ஷகனின் மனைவி இறந்து போனாள். தெற்கு சகன் என்று பிரியும் தக்ஷகன் என்ற சொல்லின் பொருள் தெற்கத்திய சகவாசி என்பதாகும். எனவே பாண்டியர்களில் அர்ச்சுனன் மீது மட்டும் கோணார்கள் கடும் கோபத்தில் இருந்தனர். அதனாலேயே அர்ச்சுனன் கோணார்களின் முதன்மையான எதிரியானான். அதனால்தான் ஏனைய பாண்டியர்களை கொல்ல மாட்டேன் என்று வாக்களித்தாலும் அர்ச்சுனனை மட்டும் கொல்வேன் என்றே கர்ணன் சபதமேற்றான். காடுகளை அடித்தே விவசாயம் நடந்ததால் கோணார்கள் விவசாயத்தை வெறுத்தனர். திரௌபதி விவசாய நிலத்தை குறித்த பாத்திரமாகியால் திரௌபதியின் சுயம்வரத்தில் கர்ணன் அனுமதிக்கப்படவில்லை. திரௌபதியை துகிலுரிப்பது என்பது வளர்ந்த பயிர்களை அழிப்பதாகும். கர்ணன் இதற்கு ஆதரவளித்தது புரிந்து கொள்ளக்கூடிய நிதர்சனம். முந்தைய விடயங்களில் அபிமன்யு ஒரு நெல் வயல் என்று நிறுவியுள்ளேன். கிருஷ்ணன் அர்ச்சுனனுக்கு கொடுத்த சுபத்ரா என்று அழைக்கப்பட்ட காட்டுப்பகுதியை பயன்படுத்தி அதை ஒரு நெல் விளையும் பூமியாக மாற்றினான் அர்ச்சுனன். அதுவே செழிப்பான மண் என்ற பொருளில் அபிமன்யு என்று உருவகப்படுத்தப்பட்டது. போரின் ஒரு பகுதியாக குறவர்களும் கோணார்களும் சேர்ந்து கொண்டு நெல் வயலை அழித்தனர். இதைத்தான் அபிமன்யுவின் அழிவு என்று காட்டப்பட்டது.